வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இரண்டு குடும்பங்களுக்குள்ள நடந்த பயங்கரமான சண்டை. அந்த சண்டையை எப்படி ஒரு அத்தை பொண்ணும் மாமா பையனும் சமாளிச்சாங்கன்றதான் இந்த கதை. அந்த அத்தை பொண்ணுக்கு ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை மாமா பையன் நிறைவேற்றினானா இல்லையான்னு தான் இந்த கதை முழுசா சொல்ல போகுது. அவங்களோட காதல் கை குடிச்சா இல்லையான்னு நம்ம வீடியோல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா இருந்தா பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த கதையோட ஹீரோ பெரியப்பா குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுக்கு எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறதுன்னு பிடிக்காது. அவங்க அப்பா மாதிரியே கோவக்காரன். ஆனா இந்த கதையில நம்ம முக்கியமா கவனிக்க போறது மாமா பையனையும் அத்தை பொண்ணையும் தான். இரண்டு குடும்பங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு எப்படி உணர்வாளோ அந்த உணர்வை இந்த கதை நமக்கு காட்டும். அந்த சின்ன பொண்ணு பெரிய பொண்ணா வளர்ந்தாச்சு. வீட்டுல விசேஷம் வந்திருக்கு. ஆனா பெரியப்பா வரல. ஊர்ல இருக்கிற பாட்டிமார்கள் எல்லாரும் எத்தனை நாள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறீங்க, பழசை விட்டுட்டு சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி பார்க்கறாங்க. ஹீரோவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இந்த விஷயம் புரியுது. ஆனா பெரியப்பாவும் மூத்த பையனும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. ஹீரோ நண்பனின் தங்கைக்கு திருமண அழைப்பிதழ் கொடுக்க அத்தை வீட்டுக்கு போனான். அவனும் அவன் நண்பனும் வீட்டுல அமர்ந்திருந்தார்கள். ஸ்கூல் முடிஞ்சு அத்தை பொண்ணு வந்தாள். வாசலில் பாட்டி உட்கார்ந்திருந்தாள். பாட்டி, இங்க ரெண்டு பேரும் சண்டைக்காரங்க, உன் மாமா பையனும் இருக்கான் என்றாள். மாமா பையனை பார்த்ததும் அத்தை பொண்ணு வீட்டுக்குள்ள போய் முகத்துக்கு பவுடர் தூவி அழகு சேர்த்தாள். அவன் நண்பன் அத்தை பொண்ணு உன்னை பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னான். அத்தை தன் பொண்ணை மாமா பையனுக்கு டீ கொடுக்க சொன்னாள். அவள் கொஞ்சம் தயங்கி டீ கொடுத்தாள். வயசான கிழவி, இவன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், 3 வருஷமா அதே கிளாஸ் தான் படிக்கிறான் என்றாள். மாமா பையன் சிரித்தான். அத்தை பொண்ணு பல்லு வலிக்குது என்றாள். அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது ஒரு வித கிக் இருந்தது. அப்புறம் டீ கடையில் சந்திச்சார்கள். அத்தை பொண்ணு நேத்து தான் வீட்டுல வந்து பார்த்தாங்க என்றாள். உன்னை பார்த்ததுல இருந்து 2 நாள் தூங்கவே இல்லை. நான் வேணா ஸ்கூலுக்கு வரவா என்றான். வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவள் கிளம்பி போனாள். 3 நாட்கள் காத்திருந்தும் அத்தை பொண்ணு வரவில்லை. 3ஆவது நாள் கழிச்சு அவளை வந்து, நீ 3 நாள் ஸ்கூலுக்கு வரலையே, ஏன் என்று கேட்டாள். எல்லாருக்கும் தான் மாமா பையனை கட்டிக்கணும்னு ஆசை இருக்கும், எனக்கும் இருக்கு, ஆனா அது நடக்கணுமே என்றாள். உனக்கு என்ன ஆசை என்று மாமா பையன் கேட்டான். எனக்கு நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரணும் என்றாள். அவள் ஆசைப்படி 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்தது. 2 குடும்பத்தின் விருப்பப்படி கல்யாணம் நடந்தது. சில நாட்கள் கழித்து பொங்கல் வந்தது. பொங்கல் சீர் கொடுக்க அத்தை பொண்ணு வீட்டுக்கு மாமா பையன் போனான். அவள் வெளியே உட்கார்ந்து பொங்கல் வைத்துக் கொண்டிருந்தாள். பாட்டி எல்லாரும் பொங்கல் முடிச்சிட்டு தீபாவளிக்கு போயிட்டாங்க. இவ இன்னும் பொங்கல் பொங்க வச்சுட்டே இருக்கா என்றாள். அத்தை பொண்ணு, நான் என்ன பண்றது பாட்டி, பொங்கல் பொங்கிட்டு இருக்கு என்றாள். மாமா பையன் கையில சங்கு கொடுத்தான். சங்கு ஊத சொன்னான். அவன் ஊத முயற்சித்தான். சவுண்டு வரவில்லை, காற்று மட்டுமே வந்தது. குடுங்க, நானே ஊதுறேன் என்று அவன் ஊதினான். சங்கு சத்தம் காதுகளை கிழிக்கிற மாதிரி இருந்தது. மாமா பையன், சங்கு நல்லா ஊதுற மாதிரி இருக்கு என்றான். அத்தை பொண்ணு சிரித்தாள். மாமா பையன் அத்தை கிட்ட பொங்கல் சீர் கொடுத்தான். யாரும் அண்ணனா கொடுத்தான். ஏன் அண்ணன் கொடுத்தது மட்டும்தான் வாங்குவீங்க, நாங்க கொடுத்தா வாங்க மாட்டீங்களா என்றான். அப்போது அத்தை கண்ணில் நீர் வந்தது. அத்தை பொண்ணுக்கு மாமா பையன் ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி இப்படி 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி குடும்பத்துல எவ்வளவு சண்டைகள்னா அவன் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி நம்ம 2 வீட்டாருக்குள்ள சண்டை வச்சுக்கிட்டே இருந்தா இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலேயே சண்டை வச்சுக்கிட்டே இருக்கணும். கஷ்டப்பட்டு 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கிறான். ஒரு வழியா அந்த சண்டையெல்லாம் தீர்த்து 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சான். கடைசியா அத்தை பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி 2 குடும்பமும் சேர்ந்தாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது. எல்லா சொந்தக்காரங்களும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தினாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.